13 லட்சம் கோடி பெரிய அமௌண்டா தெரியுதுல. ஆனா 35 லட்சம் கோடிக்கு மேல ஜிஎஸ்டிபி வச்சிருக்க தமிழ்நாடுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. இந்த தம்பி என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடிலாம் ஒரு கடனா அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் புட்டு வைக்க போறாரு. அவர் என்ன புட்டு வைக்கிறாருன்னு பாருங்களேன். அதை புட்டு வைக்கிறேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தம்பி இந்த புட்டு வைக்கிறேன்னு சொன்னீங்களே, சரி 13 லட்சம் கோடிலாம் ஒரு கடனே கிடையாது. ஆனால் வெறும் 5,70,000 கோடி கடனுக்கு ஒருத்தர் மூக்கால அழுதுகிட்டு இருக்காரு. எப்போ 2021 தேர்தலுக்கு முன்னாடி மூக்கால அழுதுகிட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். முதல்ல தமிழ்நாடுக்கு தனிப்பட்ட கடனா 13 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்றதே தப்பு. இந்த கடனை தனிப்பட்ட கடன் சொல்றதே தப்பாமா? அங்கிள் கேட்டுக்கோங்க, 2021 எதுக்கு நீங்க அப்படிலாம் அழுதீங்க? பிஎஸ்யூ சொல்லுவாங்க, அதுல 3 லட்சம் கோடி. ரெண்டும் வேற கடன்ன்றீங்க. சரி 3 லட்சம் கோடி தானே. நீங்களும் உங்க தலைவரும் உங்க துணை தலைவரும் சேர்ந்து அடைச்சிருந்துக்கலாம் இந்த 3 லட்சம் கோடியை. எங்க துபாய் போயிட்டாங்க 2 பேரும். என்ன இது? பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதாவது தமிழ்நாடுக்கு இருக்க சில கம்பெனிஸ், டான்ஜெட்கோ கரண்ட் கொடுக்குற கம்பெனி, டிஎன்பிஎல் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட், இந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வருவாய் கொடுக்குற சில கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க கடன் சுமையை தான் பிஎஸ்யூ கடன் சொல்லுவாங்க. சோ அந்த கடன் சுமை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா குடுக்கல் வாங்கலா இருக்கலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி ஒத்துக்கிறேன், இந்த மின்துறை டிஎன்பிஎல் இதெல்லாம் வருவாய் கொடுக்குறது கொடுத்தல் வாங்கல்னு இருக்கும், ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. இந்த டாஸ்மார்க்னு ஒன்று இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் வருவாய் ஈட்டி கொடுக்குற ஒன்று தானே. அந்த டாஸ்மார்க்கில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1200 கோடி மட்டுமே பார்ட்டி ஃபண்டாக சுருட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கொடுத்தல் வாங்கல்னு சொன்னீங்களே, அப்போ டாஸ்மார்க்கில் வாங்கல் மட்டும்தானே இருக்குது, எங்கே கொடுத்தல் இருக்குது? இப்படி உங்களுக்கே தெரியாமல் சுருட்டி வச்சது தான் அந்த 1200 கோடி, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1200 கோடி. இப்போ அது தமிழ்நாட்டு கஜானாவுக்கு போகுது. இப்போ புரியுதா? அந்த 3 லட்சம் கோடி நீங்கள் கடனில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த 3 லட்சம் கோடி இப்போ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? பார்ட்டி ஃபண்டு 3 லட்சம் கோடி கடன் சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்களே. சரி, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி உங்களால் பயமுறுத்துறோன்னு சொல்கிறீங்க. உங்கள் தொலைவன் 2021 முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தார்? 5,70,000 கோடி கடன் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்தன்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ இந்த ஜிஎஸ்டிபிலாம் உங்கள் தலைவன்ட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கடன் அடைச்சிருந்துருக்கலாம் இல்லையா? அப்போ உங்களுக்குன்னா மட்டும் ஒரு சட்டம், மற்றவங்களுக்குன்னா மட்டும் ஒரு சட்டமா? 35.7 லட்சம் கோடி சொத்து மதிப்பு இருக்க தமிழ்நாட்டுக்கு 13 லட்சம் கோடி, அதாவது உங்க பாஷையிலே சொன்னா ஆக்சுவலி 10 லட்சம் கோடி தான். அந்த கடன் அடைக்கிறது கஷ்டமா ஈஸியா? எல்லா ப்ரௌட் ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் அண்ட் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். 35.7 லட்சம் கோடி சொத்து இருக்கிற தமிழ்நாட்டுக்கு 13 லட்சம் கோடி இல்லை, உங்கள் கணக்குப்படி சொன்னால் 10 லட்சம் கோடிங்கிறது ஒரு கடனா அப்படின்னு இப்போ உங்கள் வாய்க்குள்ளேயே பேசுகிறீங்களே. வெறும் 5,70,000 கோடி தானே அப்போ இருந்துச்சு. உங்கள் தொலைவன்கிட்ட சொல்லியிருந்தா அந்த 5,70,000 கோடியை தொலைச்சி கிழிச்சிருப்பாரா? சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இந்த கணக்கெலாம் சொல்கிறீங்களே, இந்த புள்ளி வரலாம் சொல்கிறீங்களே, அதை உங்கள் தலைவன்கிட்ட சொல்லியிருந்தா அவர் ஏதாவது கிழிச்சிருப்பாரா அப்படின்றது தான் இப்போ கேள்வியே. நீங்கள் சொன்ன மாதிரி 35.7 லட்சம் கோடி இருக்கிற தமிழ்நாட்டில் வெறும் 5,70,000 கோடி கடனை ஏன் அடைக்கல அப்படின்னு நீங்களாம் கேட்டிருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் இப்போ கேட்கும்போது நான் வரவேற்கிறேன். ஆனால் இப்போ மட்டும் கேட்குறீங்களே, அப்போ எங்கே போனீங்க?